على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கின்ற தொடர் வகுப்பிலிருந்து சபை ஒழுக்கம் என்கின்ற பாடத்தை இன்று பார்ப்போம். சபை ஒழுக்கம் என்கின்ற போது வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று அவர்கள் எங்களுக்கு இருக்கின்றது. ஒன்று கூடுதல். முஸ்லிம்கள் ஒன்று கூடுதல் என்பது இஸ்லாத்திலே முஸ்லிம்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்றது. இஸ்லாமிய சமூகம் எப்போதும் ஒற்றுமையாக ஒன்றாக ஏற்படக்கூடிய ஒரு கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக அடிக்கடி மாற்று. அதே போன்று உலக விடயங்களா இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து மஷூரா செய்வது, ஆலோசனை செய்வது, இது போன்ற நிறைய விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையிலே சபை ஒழுக்கம் என்பது நாங்கள் கட்டாயம் விளங்கி வைக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே சபைகளை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்க்கின்றோம், மார்க்க சபைகள் இருக்கின்றன, அதே போன்று அறிவை கட்டக்கூடிய சபைகள், அதே போன்று சமூக சார்ந்த சபைகள் இருக்கின்றன, அதே போன்று அரசியல், பொருளாதாரம் என்று பல சபைகள் நாங்கள் கூடக்கூடிய சபைகள் இருக்கின்றன. எனவே அவைகளிலே மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான சபை என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, வமஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹி யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்ஹுமுர் ரஹ்மா வ ஹஃபத்ஹுமுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், ஒரு கூட்டம் வந்து அல்லாஹ்வுடைய ஆலயங்களிலே, அல்லாஹ்வுடைய பள்ளிகளிலே ஒரு பள்ளியிலே கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி அதை அவர்களுக்கு இடையிலே அவர்கள் அதை படித்துக் கொண்டு இருப்பார்களாக இருந்தால் அவர்களிடத்திலே சக்கீனத் இறங்கிவிடும். சக்கீனத் சூழ்ந்து கொள்ளும். அதே போன்று மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவனிடத்திலே இருக்கின்ற மலக்குமார்களிடத்திலே அந்த மனிதனுடைய ஹதீஸிலே நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே கூடிய ஒரு சபை என்பது மிகவும் ஒரு இந்த வடிவிலை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வடிவில் இருக்கக்கூடிய இந்த சபைக்கும் நான் கூறுகின்ற ஹதீஸிலே குறிப்பிடுகின்ற சிவர்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த சபை ஒழுக்கம் என்பது நாங்கள் விளங்கி வைத்து வேண்டிய ஒரு சபைகளை பொறுத்தவரையிலே நாங்கள் முதலாவதாக அந்த சபை பொருத்தமாக யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல், யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் இருக்கின்ற ஒரு சபையாக, அதே போன்று எல்லோரும் கூடி மார்க்கத்தை படிப்பதற்கு அல்லது வேற விடயங்களுக்காக வேண்டி அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வேண்டி ஒன்று கூடுகின்றார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அதே போன்ற ஒரு பொருத்தமான வேண்டும். அதே போன்று கலந்து கொள்கின்ற அந்த சபைகள் வந்து வீணான பொழுதுபோக்கு அல்லது விதண்டாவாதம் அல்லது ஹராமான பாவனைகள், அதே போன்று அசத்தியம், நிராகரிப்பு, இவை இருக்கின்ற இந்த சபைகளிலே நாங்கள் கூடாது. இதற்கு கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். கிதாபியர் எல்லாம் அத்தாட்சிகளை கேட்டு அதை நிராகரிக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே இப்படியான சபைகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நல்ல சபைகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதே போன்று எங்களுடைய சபையிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நண்பர்களை, நல்ல சபைகள் அதே போன்று எங்களோடு கலந்து நல்ல நண்பரை, ஒரு நல்ல சபையை தெரிவு செய்வதன் மூலமாக ஒரு மனிதன் அவருடைய மார்க்கம் சீராகின்றது, அவருடைய காரியங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமைகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அர்-ரஜுலு அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் வந்து அவனுடைய தோழனுடைய மார்க்கத்தில் தான் இருப்பான்.
பல்யந்துர் அஹதுக்கும் மன் யுகாலில், உங்களில் ஒருவர் யாரை தோழமை கொள்ள போதில் அபூதாவுதிலே வருகின்ற ஹதீஸ்லே குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அந்த சபைகளிலே பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதே போன்று சிறுவர்களோடு இரக்கம் காட்ட வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு கூறி தந்திருக்கின்ற நல்லொழுக்கங்களை அந்த சபைகளிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். லைஸ மின்னா மல்லம் யுவக்கிர் கபீரனா வலம் லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களிலே சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாமல் பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் அல்ல என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று சபைக்கு நாங்கள் செல்கின்ற போது அந்த சபை முடிகின்ற அந்த இடத்தில் தான் நாங்கள் உட்கார வேண்டும். நாங்கள் அடுத்தவர்களை தாண்டி கொண்டு அடுத்தவர்களுக்கு இடையூறு கொடுத்து கொண்டு நாங்கள் உட்காரக்கூடாது. அதே போன்று ஒருவர் ஒரு சபையில இருக்கின்ற போது இருவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது இருவர்கள் தோழர்கள், அவர்களுக்கு மத்தியிலே உட்காருகின்ற போது அவர்களுடைய அனுமதியோடு தான் உட்கார வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். லா யஹில்லு லிரஜுலின் ஐ யுஃபர்ரிக பைன இஸ்னைனி இல்லா பிஇذنஹிமா. இருவர்களுக்கு மத்தியிலே உட்காருகின்ற போது அவர்களுடைய அனுமதி இல்லாமல் உட்காரக்கூடாது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் சபைக்கு செல்கின்றோம், அந்த சபையில இருந்து ஒருவரை நாங்கள் எழுப்பாட்டி விட்டு அவருடைய இடத்திலே உட்காருவது அதுவும் கூடாது. அதையும் நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். அதெல்லாம் ஒரு அதிகாரம் செலுத்துகின்ற விதத்திலே ஒருவரை எழுப்பாட்டி விட்டு அவருடைய இடத்திலே உட்கார வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த மஜ்லிஸை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் விசாலப்படுத்தி எல்லோரும் உட்கார்கின்ற அமைப்பிலே அந்த மஜ்லிஸை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த இருக்கின்றார்கள். அவருக்காக யார் அந்த இடத்திலே அவர்கள் உட்கார மாட்டார்களாம் என்று நபி அவர்கள் கூறுகின்ற இந்த எச்சரிக்கைக்கு அவர்கள் உள்ளாகுவார்கள் என்ற பயத்திலே அவர்கள் உட்காராதவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று அந்த ஒழுக்கத்தை நாங்கள் கடைபிடித்துக் வேண்டும். அடுத்தாக இப்போ ஒருவர் ஒரு இடத்திலே ஒரு மஜ்லிஸ்லே ஒருவர் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அவர் எழுந்து சென்று விட்டு மறுபடியும் அவருடைய தேவைக்காக வேண்டி ஒருவர் எழுந்து வருகின்றார். திருப்பி அவர் அந்த இடத்துக்கு செல்கின்ற போது அந்த இடத்திலே உட்காருவதற்கு அவர் தகுதியானவராக இருப்பார். அப்ப ஒருவர் எழுந்து சென்றால் அந்த எழுந்து செல்கின்றவருக்குரிய அந்த இடம் அவருக்கு திரும்பி வழங்கப்பட வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முஸ்லிம்லே இருக்கின்ற அறிவிப்பா இருக்கின்றது. எனவே இவை எல்லாம் நபி அவர்கள் துல்லியமாக நுணுக்கமாக கூறிய காரணம் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் கூடுகின்ற நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றன. எனவே இந்த சந்தர்ப்பங்கள் இப்படியான நிலைமைகள் ஏற்பட்டதை அடிப்படையாக வைத்து நபி அவர்கள் இப்படியான ஒழுக்கங்களை எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு மஜ்லிஸிலே உட்காருகின்ற போது எங்களுடைய செவி பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போன்று பார்வைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவை அனைத்து முக்கியமான விடயமாக இருக்கின்றன. எனவே கூடுகின்ற சபைகளிலே நாங்கள் இந்த இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இங்கு கடைபிடிக்கப்பட வேண்டிய அமுல்படுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் கேட்கின்ற விடயங்கள், அதே போன்று எங்களுடைய பார்வைகள், நாங்கள் ஒரு சபை கூடியிருக்கின்றோம், அங்கே ஏதாவது பெண்கள் அந்த சபைக்கு சமூகம் அளிப்பார்கள் என்றால் எங்களுடைய பார்வைகளை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் கேட்கின்ற அதே நாங்கள் பேசுகின்ற விடயங்கள் எங்களுடைய நாவை பேணிக் கொள்ள வேண்டும். அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படி அவர்கள் கூறுகின்றார்கள். நீங்கள் பேசுவதா இருந்தால் நல்லதை பேசுங்கள், இல்லாவிட்டால் மௌனமாக இருங்கள். இந்த விடயங்கள் எல்லாம் சபைகள் கட்டாயமாக கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று செவிமடுத்தல் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த சபையிலே முக்கியமானவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்போது அழகான முறையிலே செவிமடுத்த வேண்டும். நன்றாக செவிமடுத்தல் என்கின்ற விடயம் எங்களிடத்திலே ஒரு சபையிலே இருக்க வேண்டும். அதை சஹாபாக்கள் எங்களுக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே நபி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் அந்த சஹாபாக்கள் ஆடாமல் அசையாமல் அழகான முறையிலே அந்த நபி அவர்களுடைய செவிமடுப்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் பறவைகள் அவர்களுடைய தலையிலே நிற்குமாக இருந்தால்
அந்த பறவைகள் கூட பறந்து செல்லாத அளவிற்கு அவர்களுடைய உடல்கள் ஆடாமல் அசையாமல் இருக்கும் என்பதாக அதிகளில் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சபைகளிலே செவிமடுத்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய ஒழுக்கமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சபைகளின் இரகசியங்கள், அந்த சபைகளிலே பேசப்படுகின்ற விடயங்கள் அனைத்தும் அமானிதமாக இருக்கின்றது. அந்த விடயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நபி அவர்கள் குறிப்பாக கூறியிருக்கின்றார்கள், அல் மஜாலிசு பில் அமானா, மஜ்லிஸ்கள் எல்லாம் ஒரு அமானிதத்தின் அடிப்படையிலே இருக்கின்றன என்று அபூ தாவூத் அஹ்மதிலே வருகின்ற அந்த ஹதீஸ். அதே போன்று நபி அவர்கள் குறிப்பாக பொதுவாக கூறியிருக்கின்றார்கள், இதா ஹத்தஸ ரஜுலுன் ரஜுலன் பி ஹதீஸின் சும்ம இல்தஃபத ஃபஹுவ அமானா. ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அவர் செல்வாராக இருந்தால் அந்த செய்தியை கேட்டவர் அவருக்கு அது அமானிதமாக இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அமானிதம் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அமானத்து பந்ததிரசா எந்த அளவுக்கு சொன்னால், அமானிதம் வீணாக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அமானிதம் என்பது ஒரு முக்மீனுடைய முக்கியமான பண்பாக இருக்கின்றது. அதே போன்று அமானிதற்கு மாறு செய்வது என்பது ஒரு முனாஃபிக்குடைய பண்பாக இருக்கின்றது. எனவே மஜ்லிஸ்களிலே பேசப்படுகின்ற, மஷூரா சபைகளிலே பேசப்படுகின்ற விடயங்கள் அமானிதங்களாக இருக்கின்றன. அவைகள் பேணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நான் ஏற்கனவே கூறியது போன்று சபைகளை நாங்கள் விசாலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனிலே கூறியிருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹூ ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹூ. நீங்கள் மஜ்லிஸ்களிலே அந்த மஜ்லிஸை கொஞ்சம் விசாலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபஃப்ஸஹூ, நீங்கள் விசாலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றார். எனவே ஒரு மஜ்லிஸிலே மனிதர்கள் அதிகமாக வருகின்றார்கள் என்றால் அந்த மஜ்லிஸை விசாலப்படுத்தி எல்லோரும் அந்த மஜ்லிஸிலே உட்கார்கின்ற அளவிற்கு அதை விசாலப்படுத்துவதற்கு ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து கொள்ள வேண்டும். சிலர் நாங்கள் பார்க்கின்றோம், சில மஜ்லிஸ்களிலே அவருக்கு உரியவாறு அவர் விசாலமாக உட்கார்ந்து கொண்டிருப்பார். அந்த இடத்திலே இன்னும் ஒருவருக்கு உட்கார்வதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கும், ஆனால் விசாலப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றார். அதே நேரத்திலே ஒருவரை எழுப்பாட்டி விட்டு அல்லது அவருடைய அனுமதி இல்லாமல் உட்காருவது எவ்வாறு கூடாதோ அதே போன்றே உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் அந்த மஜ்லிஸை விசாலப்படுத்தி அடுத்தவர்களுக்கு உட்காருவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதும் ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று உணவு பானங்கள் அந்த மஜ்லிஸ்களிலே பரிமாறப்படுகின்ற போது வலது புறத்தை முற்படுத்துவது என்பது அந்த மஜ்லிஸின் ஒழுக்கமாக இருக்கின்றது. நாங்கள் வலதை முற்படுத்துவது ஒரு சுன்னத்தான காரியம். நபி அவர்கள் வரவேற்ற ஒரு காரியங்களிலே நாங்கள் புன்முறுவல் என்பது நபி அவர்கள் எங்களுக்கு ஒரு சதக்காவாக சொல்லி இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. அது அந்த மஜ்லிஸ்களிலே கட்டாயம் நாங்கள் அமுல்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று பேசுகின்ற போது எங்களுடைய பேச்சுக்களை தாழ்த்தி அழகான முறையில் பேச வேண்டும். அதே போன்று நாங்கள் உரையாடுகின்ற போது அல்லது கலந்தாலோசிக்கின்ற போது நாங்கள் அழகிய முறையிலே நாங்கள் அவைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் இஸ்லாமிய ஒழுக்கங்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக மஜ்லிஸ்களிலே நாங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் என்று பார்க்கின்ற போது முறையில்லாத ஆண் பெண் கலப்பு. மஜ்லிஸை நாங்கள் ஒரு சபையை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம் என்றால் அந்த சபைகளிலே ஆண் பெண் கலப்பு முறையில்லாமல் அந்த ஆண் பெண் கலப்பு வருகின்ற அமைப்பிலே நாங்கள் அந்த மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்யக்கூடாது. அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சாபம் வரக்கூடியதாக அமைந்துவிடும். எனவே அழகான முறையிலே முறை இல்லாத ஆண் பெண் கலப்புகளை அந்த மஜ்லிஸ்களை தவிர்க்கப்பட வேண்டும். அதே போன்று புறம் பேசுவது என்பது ஒரு பெரிய பாவமாக இருக்கின்றது. எனவே மனிதர்கள் கூடுகின்ற இடங்களிலே புறம் பேசப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே எங்களுடைய மஜ்லிஸ்களிலே நாங்கள் புறம் பேசுவதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். அதே போன்று அதை பேசுகின்றவர்களை நாங்கள் தடுக்க வேண்டும். ஏனால் ஒரு மஜ்லிஸிலே புறம் பேசப்படுமாக இருந்தால் நாங்கள் அந்த மஜ்லிஸிலே உட்காருவதே ஹராமாக இருக்கின்றது. எனவே மஜ்லிஸ்களிலே புறம் பேசப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போன்று இரகசியங்கள் பேசுகின்ற போது நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், 3 பேர் இருக்கின்ற போது இருவர் இரகசியம் பேச வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இரகசியங்கள் பேசுகின்ற போது அந்த ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும். எங்களுடைய பக்கத்திலே 3 பேர் ஒருவர் இருக்கின்றார், இருவர் இரகசியம் பேசுகின்ற போது அவருக்கு ஏதாவது ஒரு மன கசப்பு ஏற்படும் என்று நாங்கள் விளங்கினால் நாங்கள் இரகசியம் பேசுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபி அவர்கள் தடுத்த ஒரு விடயம்தான்
வெயிலிலும் நிழலிலும் நாங்கள் உட்காருவோம். ஒரு இடம் இருக்கின்றது, அங்கே வெயில் வருகின்றது, அதே போல் நிழலும் இருக்கின்றது என்றால் வெயிலிலும் நிழலிலும் நாங்கள் உட்காராமல் ஒன்றோ வெயிலிலே உட்கார வேண்டும் அல்லது நிழலிலே உட்கார வேண்டும் என்பதை நபி அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். அதே போன்று மற்றவருடைய பேச்சை நாங்கள் துண்டிப்பது. ஒரு சபையிலே ஒருவர் பேசிக் கொண்டிருக்கின்றார், அவர் பேசி முடிவதற்கு முன்னால் அவருடைய பேச்சை துண்டிப்பது என்பது அது ஒழுக்கமில்லாத காரியமாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு சபையிலே யாராவது வருகின்ற போது அவருக்கு கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி எழுந்து நிற்பது என்பது அது கூடாத காரியமா இருக்கின்றது. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், யாரெல்லாம் தான் வருகின்ற போது தனக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றாரோ அவருக்கு கடுமையான எச்சரிக்கை நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று சிரிப்பது என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற காரியம்தான், ஆனால் அதிகமாக சிரிப்பது என்பது ஒரு கூடாத காரியமாக இருக்கின்றது. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், லா துக்ஸிரு மினல் திஹ்கி, நீங்கள் அதிகமாக சிரிக்க வேண்டாம், மன்னிக்க செய்யும். இப்னு மாஜாவிலே வருகின்ற சஹீஹான ஹதீஸா இருக்கின்றது. எனவே நாங்கள் தேவையின்றி அதிகமாக நாங்கள் மறுமையை மறந்தவர்களை போன்று நாங்கள் சிரிப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று நான் ஏற்கனவே மஸ்ஜிதின் ஒழுக்கத்திலே கூறிய விடயம் போன்று அந்த எங்களுடைய இடது கையை நாங்கள் முதுகுக்கு பின்னால் வைத்து அந்த இடது கையிலே நாங்கள் சாய்ந்திருப்பது என்பது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. நபி அவர்கள் கூறினார்கள், அது கோபிக்கப்பட்டவர்களுடைய மக்தூபி அலைஹிம் அவர்களுடைய ஒரு இருப்பாக இருக்கின்றது, அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த இருப்பை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய சபையிலே இருக்கின்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதமாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அந்த விடயங்கள் நாங்கள் பேணப்பட வேண்டிய விடயமா இருக்கின்றது. அடுத்ததாக கஃபாரத்துல் மஜ்லிஸ். இதற்கு கஃபாரத்துல் மஜ்லிஸ் உடைய காணிக்கை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், அந்த மஜ்லிஸிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் வேறு பேச்சுக்கள் அதிகமாக பேசப்பட்டிருக்கலாம். அல்லாஹ் காரணமாக நபி அவர்கள் எங்களுக்கு ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்று சொல்லக்கூடிய இந்த கஃபாரத்துல் மஜ்லிஸ், இது நாங்கள் கட்டாயம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் நாங்கள் அதோடு கூறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், மா ஜலஸ கௌமுன் மஜ்லிஸன் லம் யذ்குருல்லாஹ தஆலா ஃபீஹி வ லம் யுஸல்லு அலா நபியிஹிம். ஒரு கூட்டம் ஒரு மஜ்லிஸிலே உட்கார்ந்து அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை, அதே போன்று அவர்கள் நபியின் மீது அவர்கள் ஸலவாத்து சொல்லாமல் இருந்தால் இல்லா கானத் அலைஹிம் திரா, அது அவர்களுக்கு ஒரு சாபக்கேடாக அமைந்துவிடும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் மஜ்லிஸ் முடிகின்ற போது நபி அவர்கள் மீது ஸலவாத்து கூறி அதே போன்று இந்த கஃபாரத்துல் மஜ்லிஸை நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். எனவே அதன் மூலமாக நாங்கள் அந்த மஜ்லிஸிலே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஏதாவது பாவங்கள் இருக்குமாக இருந்தால் அதற்கு அது பரிகாரமாக அமைந்துவிடும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே சபை ஒழுக்கம் என்பது பேணப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அவைகளை நாங்கள் அழகான முறையிலே பேணி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான சபைகளாக எங்களுடைய சபைகளை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக.